லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிராக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லியில் போராட்டம் நடத்தினர். தமிழகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த சென்னை தீநகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்தில் அக்கட்சி இடம் கொடுத்தது. அந்த போராட்டத்தில் பங்கேற்ற சிலர் நீட் எதிர்ப்பு என்ற பெயரில் முதல்வர் விஜயை விமர்சித்தனர். இது ஆளும் கட்சியான தாவேகாவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியதால் தங்கள் கூட்டணியில் இருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தாவேகா தலைமை கண்டித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து இந்திய கம்யூனிஸ்ட் மாநில நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: ஆரம்பத்தில் பாஜகவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் இருந்தது. இதை சாதகமாக்க கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருக்கு இடம் கொடுக்கப்பட்டது. ஆனால் தாவேகா அரசுக்கு எதிராகவும் முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்துக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டம் திசை மாறியது. இதை உளவுத்துறை வாயிலாக அறிந்த தாவேகா மேலிடம் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியனை எச்சரித்துள்ளது. எனவே ஆர்ப்பாட்டம் திசை மாறுவதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி குழுவிடம் வீரபாண்டியன் கூறினார். அதற்குள் ஆர்ப்பாட்டத்துக்குள் திரை பிரபலங்களும் திமுகவினரும் புகுந்துவிட்டனர். கடைசி நாளில் மொத்த ஆர்ப்பாட்ட களமும் முதல்வர் விஜய்க்கு எதிராக திரும்பி அவருக்கு எதிரான பதாகைகளை ஏந்தியபடி தாவேகா அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். இதை வீரபாண்டியனால் தடுக்க முடியவில்லை. இதனால் டென்ஷனான தாவேகா மேலிடம், கூட்டணியில் இருப்பதை மறந்து விட்டீர்களா? தமிழகம் முழுதும் அரசுக்கு எதிரான போராட்டங்களை கட்டுப்படுத்தினோம். ஆனால் நீங்கள் இடம் கொடுத்து நம் அரசுக்கு எதிராகவே போராட்டம் செய்ய வைத்துள்ளீர்கள். குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் முன்னாள் மாநில செயலர் முத்தரசன் மறைமுகமாக தாவேகாவை சாடுகிறார். இதுதான் கூட்டணி தர்மமா என கொந்தளித்தது. கடைசி நாளில் போராட்டம் திசை மாறிவிட்டது. இனி இதுபோல் நடக்காது என இந்திய கம்யூனிஸ்ட் தரப்பில் இருந்து தாவேகா மேலிடத்தில் விளக்கம் கொடுக்கப்பட்டது. இதற்கிடையே நம்மை கேள்வி எழுப்ப தாவேகா யார்? நாம் அவர்களுக்கு ஏன் பதில் சொல்ல வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் பிரச்சினை வெடிக்க தொடங்கியுள்ளது என்று அவர்கள் கூறினர்.